அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நம் இந்தியாவின் மிக புகழ்பெற்ற திவ்ய தலம், கோடிக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையின் மையம், அதுதான் திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில். ஆனால் இந்த கோவிலை பற்றி பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத பல அற்புதமான மற்றும் ஆச்சரியமான தகவல்கள் உள்ளன. இன்று அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம் அவற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1. 250 கோடி வருடம் பழமையான பாறைகள். திருப்பதி ஆலயத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் சிலாதாரணம் என்ற அபூர்வமான பாறைகள் உள்ளன. உலகத்தில் இந்த வகை பாறைகள் இங்கே மட்டுமே காணப்படுகின்றன என்று கூறப்படுகிறது. இந்த பாறைகளின் வயது சுமார் 250 கோடி வருடங்கள் என்று விஞ்ஞானிகள் கணக்கிட்டுள்ளனர். ஏழுமலையான் திருவுருவ சிலையும் இதே வகை பாறையிலிருந்து உருவாக்கப்பட்டதாக ஐதீகம் கூறுகிறது. 2. பச்சை கற்பூரத்தின் அதிசயம். திருப்பதி பெருமாளுக்கு வருடம் முழுவதும் பச்சை கற்பூரம் சாத்தப்படுகிறது. இந்த கற்பூரம் ஒரு வகை ரசாயன பொருள். சாதாரண கருங்கலில் இதை தடவினால் அந்த கல் வெடித்துவிடும் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஏழுமலையான் சிலையில் தடவினால் அதில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இது ஒரு ஆச்சரியமான விஷயமாக கருதப்படுகிறது. 3. சிலையில் சிற்பியின் அடையாளம் இல்லை. பொதுவாக எந்த கல் சிலையிலும் சிற்ப ஒளியால் செதுக்கிய தடம் இருக்கும். ஆனால் திருப்பதி பெருமாளின் திருவுருவ சிலையில் அப்படி எந்த ஒளித்தடமும் காணப்படவில்லை. மேலும் நெற்றிச்சுட்டி, காதணி, நாகாபரணம் போன்றவை சிலையில் செதுக்கப்பட்டது போல் இல்லாமல் புதிய நகைகள் அணிவிக்கப்பட்டது போல பளபளப்பாக இருக்கிறது. 4. பெருமாளின் திருமேனியில் வெப்பம். ஏழுமலையான் சிலை எப்பொழுதும் சுமார் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொண்டதாக கூறப்படுகிறது. திருமலை ஒரு குளிர்ச்சியான மலைப்பகுதி. அதிகாலை 4:30 மணிக்கு குளிர்ந்த நீர், பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறார்கள். ஆனால் அபிஷேகம் முடிந்த பிறகு பெருமாளின் திருமேனியில் வேர்வை தோன்றும் என்று கூறப்படுகிறது. இதை அர்ச்சகர்கள் பீதாம்பரத்தால் ஒற்றி எடுப்பார்கள். 5. மிகப்பெரிய சமையலறை. திருப்பதி கோவிலின் மடப்பள்ளி, அதாவது சமையலறை, உலகிலேயே மிகப்பெரிய கோவில் சமையலறைகளில் ஒன்று. இங்கே தினமும் தயாராகும் பிரசாதங்கள் பொங்கல், தயிர் சாதம், புளியோதரை, வடை, ஜிலேபி, அதிரசம், அப்பம், லட்டு, பாயாசம், ரவா கேசரி, பாதாம் கேசரி, இப்படி நூற்றுக்கணக்கான வகை பிரசாதங்கள் தினமும் தயாரிக்கப்படுகின்றன. 6. தினமும் புதிய மண் சட்டி. திருமலை பெருமாளுக்காக தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்கப்படுகிறது. அதில் தயிர் சாதம் வைத்து அதை நிவேதனம் செய்கிறார்கள். இந்த நிவேதனம் மட்டும்தான் கர்ப்பகிரகத்துக்குள் செல்கிறது. 7. பெருமாளின் நகைகள். ஏழுமலையானின் நகைகளின் மதிப்பு சுமார் 1000 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. அவரது தங்க மாலை 12 கிலோ, சூரிய கடாரி 5 கிலோ, பாத கவசம் 375 கிலோ. இவ்வளவு பெரிய நகைகளை சாத்துவதற்கு பல அர்ச்சகர்கள் தேவைப்படும். 8. வெளிநாடுகளில் இருந்து வரும் பொருட்கள். பெருமாளின் அபிஷேகத்திற்காக பல நாடுகளிலிருந்து பொருட்கள் வருகின்றன. ஸ்பெயினிலிருந்து குங்குமப்பூ, நேபாளத்திலிருந்து கஸ்தூரி, சீனாவிலிருந்து புனுகு மற்றும் வாசனை பொருட்கள், பாரிஸிலிருந்து வாசனை திரவியங்கள், மேலும் ஆம்ஸ்டர்டாம் நகரிலிருந்து ரோஜா மலர்களும் விமானம் மூலம் அனுப்பப்படுகின்றன. 9. 1108 கல்வெட்டுகள். திருமலை கோவிலில் மொத்தம் 1180 கல்வெட்டுகள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை தமிழில் எழுதப்பட்டவை என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த கல்வெட்டுகள் பல்லவர், சோழ, பாண்டிய, விஜயநகர அரசர்கள் காலத்தை சேர்ந்தவை. 10. 3வது கண். அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தனது 3வது கண்ணை திறக்கிறார் என்ற ஐதீகம் உள்ளது. ஏழுமலையான் கோவிலின் தல விருட்சம் புளிய மரம். 11. வெறுங்கை வேடன். எந்த சாத்வீக சாந்தமான தெய்வத்தின் திருவுருவச் சிலையிலும் கூட கையில் ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கும். ஆனால் ஏழுமலையான் கரத்தில் எந்த ஆயுதமும் கிடையாது. அவர் நிராயுதபாணி. அதனால தான் தமிழ் இலக்கியத்தில் நம் முன்னோர்களால் வெறுங்கை வேடன் என்று போற்றப்பட்டார். 12. ஆடை அலங்காரம். திருப்பதி அலர்மேல் மங்கை தாயாருக்கு அணிவிக்கப்படும் பருத்தியாலான உள் பாவாடை
கத்வால் என்ற ஊரில் தயார் செய்யப்படுகிறது. செங்சு இனத்தை சேர்ந்த நெசவாளர்கள் இதை பயபக்தியுடன் நெய்கிறார்கள். இப்படி தயாரிக்கும் பொழுது அவர்கள் 3 வேளை குளிப்பார்கள். மது மாமிசம் உண்ணமாட்டார்கள். 13. ஏழுமலையானை வாரத்தில் 4 நாட்கள் அம்பாலாகவும் 2 நாட்கள் விஷ்ணுவாகவும் 1 நாள் சிவனாகவும் பாவித்து பூஜை செய்கிறார்கள். ஏழுமலையானின் அபிஷேக நீர் குழாய் மூலம் புஷ்கரணியில் கலக்கிறது. ஆகவே இது புனிதமான நீராகும். இங்கே குளித்துவிட்டு நீரில் நின்றபடியே 2 கைகளாலும் தண்ணீரை எடுத்து குளத்திலேயே விட வேண்டும் என்பது இந்த புஷ்கரணி நீராடல் சம்பிரதாயமாகும். பிரிட்டிஷ்காரர்களான சர் தாமஸ் மன்றோ, கர்னல் ஜியோ ஸ்டாட்டன் போன்றோர் ஏழுமலையானின் பக்தர்கள் ஆவர். திருமலையின் புனிதத்தன்மை கருதி 1759 முதல் 1874 வரை எந்த ஆங்கிலேயரும் மலை ஏறவில்லை. அதன் பிறகு கிறிஸ்தவ பாதிரியார்கள் சிலர் மலையில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு சிலுவையை நட விரும்பினார்கள். ஆனால் அதற்கு ஆங்கிலேய தளபதிகளே அனுமதி அளிக்கவில்லை. திருமலை திருக்கோவில் நித்தியப்படி பூஜைகள் அந்த கோவிலின் நடைமுறைப்படி நடக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் விரும்பினார்கள். பூஜைகள் சரிவர நடக்காவிட்டால் தங்கள் ஆட்சிக்கு பங்கம் வருமோ என்றும் கவலைப்பட்டார்கள். இவ்வளவு அற்புதங்களும் மர்மங்களும் நிறைந்த தலம்தான் திருப்பதி திருமலை. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் வரலாற்று தகவல்களுக்கு நமது ஜாசபீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.